சந்தைக்கு நம்ம ஆடு வாங்க போகிறோன்னா என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டீட்டெயில் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆடு வாங்கல பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நம்ம கவனிக்காமல் வாங்கியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து நிறைய இறந்து போயிருக்கு. அதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக கற்றுக்கிந்த உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ண போகிறேன். கழிச்சல் இல்லாத ஆடுகளாக பார்த்து வாங்கணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்க ஆடுகளே புதுசாக பண்ணைக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு 4-5 நாளைக்கு பார்த்திங்கன்னா தீனி வந்து சரியாக எடுத்துக்காது. இது மாதிரி கழிச்சல் இருக்க ஆடுகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தீனி சரியாக எடுத்துக்காமல் இருக்கும். இப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4-5 நாள் திரும்ப ஒரு தீனி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆடுகள் வந்து இறப்பதற்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கழிச்சல் இல்லாத ஆடுகளை பார்த்து தேர்வு பண்ணி வாங்கணும். வயிறு உப்பசமாக இருக்கக்கூடிய ஆடுகள், பால் சத்து எந்தெந்த ஆடுகள்லாம் கம்மியாக இருக்கோ அந்தந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்கும். இது மாதிரி ஆடுகள் பார்த்திங்கன்னா இறை வந்து நல்லா நிறைய எடுத்துக்கும், அதே மாதிரி தண்ணியும் நல்லா குடிக்கும். நீங்கள் வந்து நல்லா இறை எடுத்துக்குது, தண்ணிலாம் நல்லா குடிக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சதப்பிடிப்பு வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா வயிறு உபசமாக இருக்க ஆடுகள் வந்து நீங்கள் வாங்காமல் இருக்கிறது வந்து நல்லது. ஆட்டு உண்ணி மற்றும் பேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் குடல் புழுக்கள் எப்படி ஆடோட ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுதோ அதே மாதிரி இந்த உண்ணி மற்றும் பேன் பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஆடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டிகள் வந்து வாங்கி வளர்க்கக்கூடாது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அதுங்க எல்லாமே பால் குடிக்கிற குட்டிங்களாக இருக்கும். அதே மாதிரி நோய் தாக்குதல் வந்து அதுங்களுக்கு அதிகமாக இருக்கும். 4லேருந்து 6 மாதம் ஆடுகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொம்புகள் வந்து ஒரு 1 இன்ச்சு வளர்ந்துருக்கும். அதே மாதிரி பால்லாம் மறந்துட்டு இறை வந்து நல்லா எடுக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே கிடைக்கும். ஆடுகள் வாங்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா பற்கள். எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லா பல்லுமே விழுந்த ஆடுகள் வாங்கி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ஆயுட்காலமே முடிஞ்சிருக்கும். அதுலேருந்து வந்து நம்ம குட்டிகள் வந்து நம்ம எடுக்க முடியாது. இதுவே நம்ம ஒரு 2 பல்லோ இல்லை சரி பல்லோ இருக்க ஆடுகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வருஷம் நம்ம வளர்த்து அதுலேருந்து குட்டிகள் எடுத்து நம்ம வந்து விற்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆடுகளுக்கு வந்து நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதோட வாலை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து நோய் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதோட வால் வந்து நிமிர்ந்த நிலையில் ஸ்டெடியாக இருக்காது, கீழ் நோக்கி இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். கடைசியாக வந்து நம்ம ஆடோட கண்கள் வந்து தெளிவாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமலை வரும், அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தெளிவாக வாங்கிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சந்தையில் ஆடு வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம டியூட்ஸ் கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.